கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மீண்டுமாக உங்களோடு கூட தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய வாயின் வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யும்படியாய் தலைகளை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருவோம். அப்படி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இடைப்படும், எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய ராஜ்யத்தை ஆண்டவரை விஸ்தாரப்படுத்துவீராக. சீஷர்களுடைய தொகை பெருகுவதாக. நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே. இந்த நாளிலும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:28. அதுல என்ன போட்டிருக்குன்னா, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே, உங்களிடத்தில் வந்திருக்கிறதே, உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவே அதை சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்துச்சு. எப்ப வந்துச்சு? பிசாசுகளை துரத்துகிறபடியால். நான் தேவனுடைய ஆவியினாலே, அதாவது நம்ம அவருடைய சுவிசேஷம் ஃபுல்லா பார்த்துருப்போம். பிசாசுகளை துரத்துகிறவராய், நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்தார். சோ ஒரு இடத்துல பிசாசு பிடிக்கும் பொழுது அந்த பிசாசு அந்த சுற்றிலும் என்ன பண்ணுது? கிரியை செய்யுது. அந்த இடம் முழுவதும் இருளின் ஆதிக்கங்கள் நிறைந்து காணப்படுகிறது. அவனுடைய ராஜ்யம் அந்த இடத்தில் செயல்படுகிறது அதை சுற்றிலும். சோ தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களில் வந்திருக்கிறதே. சோ அந்த இடத்துல இருளின் அதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்கி ஒளியின் அதிகாரத்திற்கு, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு, ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். லூக்கா 11:20 அதே தான் சொல்றாரு. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. தேவனுடைய கரம். அவர் கையை நீட்டா போதும், அளக்கழிச்சுது, ஓடிச்சு, எல்லாமே பண்ணுச்சு. பிசாசு இவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தது. தேவனுடைய குமாரன் பணிந்தெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க அப்படின்லாம் வேண்டிக் கொண்டது என்று நம்ம பாக்குறோம். சோ அந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல வரணும்னா பிசாசுகளை நம்ம என்ன பண்ணணும்? துரத்தணும். அவனுடைய கிரியைகளை, அவனுடைய வல்லமையை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அப்புறப்படுத்த வேண்டும். அந்த 100% பிசாசினுடைய கிரியை அழிக்கும் பொழுது தேவன் உங்களில் வாசம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த தேவனுடைய ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆகும் இந்த பூமியில. அதான் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. சீஷருக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புறாரு. அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுல எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலிருந்து மின்னலை போல சத்துரு விழுவதை நான் கண்டேன். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்தும் பொழுது அந்த இடத்திலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை நீங்கள் விடுதலை ஆக்கும் பொழுது அந்த இடத்திலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. நீங்கள் உப்பாய் ஒளியாய் இந்த உலகத்துல எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நம்முடைய வெளிச்சம் எவ்வளவுக்கு அளவு பிரகாசிக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த இடத்துல சுற்றிலும் உள்ள இருளை நம்மளால என்ன பண்ண முடியும்? அகற்ற முடியும். இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து பத்தி அவருடைய வெளிச்சம் பிரகாசித்தது மனுஷர்கள் நடுவிலே. அதான் ஆண்டவர் தேடி தேடி ஓடி வந்தாங்க. அவர்கிட்ட போனா ஏதாவது பண்ணுவார், ஆண்டவர்கிட்ட போனா ஏதாவது ஒரு விடுதலை தருவார். அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து ஜனங்களை மீட்டு எடுக்கிறதா இயேசு கிறிஸ்து இருந்தார். அதே அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் என்ன பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தீவட்டியை போல எரிந்து பிரகாசிக்கணும். அந்த எண்ணெயை, பரிசுத்த ஆவியானவராகி எண்ணெயை கொண்டு நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது நம்மளும் என்ன பண்ண முடியும்? பிசாசுகளை துரத்த முடியும். என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா முழங்கால்களும் முடங்கும். அவருடைய நாமத்தினாலே எல்லாம் அறிக்கை பண்ணும், அவரே ஆண்டவர். சோ தேவன் உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல சீஷர்களை அழைக்கிறார். நீங்க என்ன பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். எப்படின்னா, புறஜாதிகளை நீங்கள் இயேசுவண்டை வழி நடத்தி அவர்களுடைய இருளை நீங்கள் அகற்றும் பொழுது இயேசுவினுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்யும். சோ இதுதான் பிசாசினுடைய ராஜ்யம் அகற்றப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதான் ஆண்டவர் போகும்போது சொல்லிட்டு போனாரு, வியாதியஸ்தலை குணமாக்குங்க, பிசாசுகளை துரத்துங்க. அந்த பிசாசின் வல்லமில் அகப்பட்டோரை நம் குணமாக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய ராஜ்யம் அங்கு ஸ்தாபிக்கப்படும். சோ தேவன் தாமே இந்த வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பிரயோஜனமுள்ளதை மாற்றி தரும்படியாய் தலைகளை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த உலகத்திலே உங்களுடைய ராஜ்யத்தை நீ ஸ்தாபித்து தேவனுடைய ராஜ்யம்
ஆண்டவரே எங்கள் மூலமாய் ஸ்தாபிக்கப்பட எங்களை சீஷர்களை ஆக்கினை விசுவாசிகளாய் மாற்றி இருக்கிறீர் சுவாமி. எங்களை கொண்டும் ஆண்டவரே வியாதியஸ்தர்கள் சுகமடைவார்களாக. எங்களை கொண்டும் ஆண்டவரே பிசாசுகள் ஆண்டவரை ஓடுவதாக சுவாமி. நீ பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை நாங்கள் பயன்படுத்த ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் இந்த இடத்தில் வருவதாக. உம்முடைய சித்தம் பரந்தளத்திலே செயல்படுகிறது போல பூமியிலேயும் செயல்படட்டும் சுவாமி. உம்மை அறிகிற ஜனங்கள் எழும்புவார்களாக. உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் விஸ்தாரப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.